ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்சிஜிசி. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு 10 days பிரேக் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு தேர்ட் டெஸ்ட் பிஜிடியில் நடக்க போகிற தேர்ட் டெஸ்ட் கேபாவில் நடக்க போகிற டெஸ்ட்டுக்கான ப்ரிவியூ தான் பண்ண போகிறோம். ஸோ மோரார்லெஸ் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு டிஃபீட்ல இருந்து வரோம். பட் ஆனால் நம்ம இப்போ பார்த்தோம் பிச்சோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தோம். ஃபுல்லாக வந்துட்டு பிச்சுக்கும் கிராஸுக்கும் அவுட்ஃபீல்டுக்கும் வித்தியாசமே தெரியல. ஃபுல்லாக வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் இந்தியன் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். லைக் அதுக்கு தான் வந்துட்டு அவங்க அந்த பிக்சர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இன்னொரு என்ன நியூஸ் வருதுன்னா, திரும்ப கேஎல் ராகுல் டவுன் தி ஆர்டர்ல போறாரு அண்ட் ரோஹித் டு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா ரோஹித் வந்துட்டு நியூ பால் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறனால. ஸோ மோரார்லெஸ் வந்துட்டு என்ன சொல்றது, அந்த ஒரு ஆல்டர் தான் இருக்கும். அண்ட் வாஷிங்டன் இன் பிளேஸ் ஆஃப் அஸ்வின்ங்கிற மாதிரி சொல்றாங்க. வென்னிங் காம்பினேஷனை தேவையில்லாம மாத்தி நமக்கு வந்துட்டு அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு வாஷிங்டன் இஸ் கோயிங் டு கம் பேக் டு த பிளேயிங் லெவன்ஸ். அண்ட் மோரார்லெஸ் இந்தியா வந்துட்டு வேற எதுவும் பெருசா சேஞ்ச் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஷமியுமே வந்துட்டு இன்னும் வராதனால ஷமி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அஸ்வின் அவுட் அண்ட் வாஷி இன் மட்டும் தான் ஒரே ஒரு சேஞ்ச் நான் நினைக்கிறேன். பிரசாத் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டே 1? So first things first, we have to thank Gukesh. Congratulate Gukesh. He's become the world champions. So I think we have to congratulate him. So as a part of MCGC, it's like we have to congratulate Gukesh. So talking about the third test match, இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலா நல்லது. Because every time when there are low expectations on team India, so Indian team always they over perform well. ஸோ வின்னிங் காம்பினேஷன் பத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மா எல்லாம் கூட தான் ஆடக்கூடாது. ஸோ அந்த அந்த கதைலாம் கிடையாது. பட் ரோஹித் சர்மா பிராக்டிசிங் நியூ பால், அது எந்த தடவுக்கு அது வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கு. இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட் தென் தே வில் சே, ஓ பாத்தியா ரோஹித் சர்மா இஸ் நோன் ஃபார் இஸ் ஓப்பனிங் அந்த மாதிரி. If it doesn't work out, then it will again backfire on him. So being an Indian cricketer is very difficult in India. இப்ப நாம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கே அந்த ஹீட் தெரியுது, எவ்வளவு கஷ்டம் ரிவ்யூ பண்றது. அப்படி ரிவ்யூன்னு இல்ல, எவ்வளவு கஷ்டம் பீயிங் இந்த ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வாஷிங்டன் வந்தா கூட ஓகே, பட் ஐ ஃபீல் ஹர்ஷித் ராணா ஆட வைப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா டமால் டிமிலே கைட்டு கொடுத்துட்டாங்க. மேபி பிரசித் கிருஷ்ணா அப்படி ஆட வைக்கலாம். Or they may go with a 4 pacer. Sorry, they'll be the same. Maybe Ashwin பதிலா I think Washington or யாரா ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். Washington or maybe they can play இல்ல Washington தான், because they will want somebody who can play. So அவங்க தான் இருக்கும். So it's always good that Indian team is always playing under very low expectations. ஏன்னா அப்பதான் வந்து Indian teams always tend to perform. சுப்மன் கில்லாம் லாஸ்ட் கேம் ஸ்டார்ட்ஸ் கிடைச்சது, பட் கொஞ்சம் நல்லா ஆடணும். மேபி கொஞ்சம் ஓவர் டிஃபென்சிவா ஆடுறாரோன்னு நினைக்கிறேன் கேஎல் ராகுல். பட் சம்டைம் அதே மாதிரி தான் பர்த்லயும் ஆடினாரு, வேக்கால் ஆடினாரு, இட் ஒர்க் அவுட். ஸோ பார்ப்போம். லைக் இட்ஸ் ஸ்டில் எனிபடிஸ் கேம் தான். இந்தியா டீம் இஸ் ஆல்சோ லுக்ஸ் வெரி குட். அண்ட் இன்னைக்கு ஸ்பினி எல்லாம் வாய் விட்டு இருந்தாரு, லைக் ஐம் கோனா ஹிட் பும்ரா மோர் அப்படின்னு. அதான் சும்மா வாய் தான் வச்சுக்கோங்களேன். Aussies being Aussies, no, let them be. I think we'll definitely do better than the second test in this game. And it's going to be a great contest to watch. They'll be back to 5 o'clock, getting up at 5:30. 5:50 match. So 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சதும் சாட்டர்டே வேற நல்லா. So I'm really looking forward for that. Yeah. ஸோ அதான் நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலா நானுமே மறந்துட்டேன், குகேஷ் வந்துட்டு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஹிம். ரொம்ப சின்ன வயசுல வந்துட்டு யங்கஸ்ட் சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அதே மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ நாங்களும் இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அவருக்கான கங்க்ராச்சுலேஷன்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு ரோஹித் ப்ரோ, நம்ம வந்துட்டு ஆக்சுவலா பெர்த்லேயே பேசியிருந்தோம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஃபேக்டர் இருக்கும்ட்டு. கேபா இஸ் ஆல்சோ நோன் ஃபார் தட். அங்கேயுமே வந்துட்டு அந்த பவுன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ மேபி பெட்டர் அந்த ஒரு பெர்த்ல எப்படி ஆடினாங்களோ அந்த அப்ரோச்சே கொண்டு வரலாமா? ஏன்னா வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு டிஃபென்சிவா போயிட்டு ஒரு 100 பால் 150 பால் ஆட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாமா? ஏன்னா நம்ம பெர்த்ல பார்த்தோம், கேஎல் ராகுலா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க. அண்ட் மோரார்லெஸ் கோலி வந்துட்டு இன்னும் கேபால மட்டும்தான் செஞ்சுரி அடிக்கல. ஸோ மேபி அந்த ஒரு செஞ்சுரி இந்த டெஸ்ட் மேட்ச் வருமா? என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த 100 நீங்க கேட்டீங்க. ஸோ ஐ ஆன்சர் யுவர் क्वेश्चन ஃபர்ஸ்ட். விராட் கோலி பாத்தீங்கன்னா நல்லா கான்ஃபிடன்ஸ்ல இருப்பார், டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா பெர்த்ல வந்து ஒரு மாதிரி இனிஷியல் பார்ட் ஆஃப் தி சீரிஸ் இஸ் காட் பேக் டு ஃபார்ம். ஸோ அப்படின்றப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வில் பி தேர். பட் 100 அடிப்பாரா அப்படின்னு கேட்டா மேபி ஐ கான்ட் அஷ்யூர் யூ 100, பட் ஒரு நல்ல நாக் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன கேட்டீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஐ திங்க் இந்தியா வில் டூ வெல், டு பி வெரி ஆனஸ்ட். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா பிங்க் பாலை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் bound to happen. இப்போ வந்து இந்தியா ஒரு மாதிரி ஐ won't say இந்தியா லாஸ்ட் பட் இந்தியா வேர் அவுட் பிளே, டு பி வெரி ஆனஸ்ட். அப்படின்றப்போ நீங்க ஒரு பிங்க் பால் டெஸ்ட்ல இது வரைக்கும் ஆஸ்திரேலியா தோல்ல 100% ரெக்கார்ட் இருக்கு அவங்களுக்கு. சோ இன் தட் ரிகார்ட் ஐ திங்க் இட் வாஸ் நாட்
வெஸ்ட் இண்டீஸோட ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஷமார் ஜோசப் வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க அந்த ஒரே ஒரு லாஸ். ஆமா ஆமா, அது வந்து 13 மேட்ச்ல ஒரு மேட்ச் தோத்தாங்க, 12 மேட்ச் வின் பண்ணாங்க. சோ அந்த 12 மேட்ச் பத்தி ஐ திங்க் we should. Yeah, definitely. ஆமா, so they have a very good record to be very honest. So அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா that wasn't a huge surprise, but getting into Gabba, a lot of fond memories என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இருக்கும். ஸோ அதுவே வந்து ஐ திங்க் will play a huge factor, and more importantly இந்தியா வந்து ரெட் பாலை பொறுத்த வரைக்கும் பும்ரா இஸ் இன் வெரி குட் ஃபார்ம், ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படின்றப்போ இந்த விக்கெட் ஐ திங்க் will be a blessing in disguise for India தான் தோணுது. பிகாஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்தியா டென் டு ஒரு மாதிரி அவங்க bowlingல தான் பாத்தீங்கன்னா வின் பண்ணதே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா. So அப்படின்றப்போ இந்த ஒரு கண்டிஷன்ஸ் ஐ திங்க் will suit our fast bowlers, and more importantly I think if this wicket helps the fast bowlers, இந்தியாக்குமே அது வந்து எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா சாதகமா இருக்குமோ பர்த்ல நடந்த மாதிரி இந்தியாவுக்குமே சாதகமா தான் இருக்க போகுது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க அஸ்வின் ஆட போறாங்களா வாஷிங்டன் ஆட போறாங்களா அப்படின்ற கொஸ்டின்மே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஐ வில் கோ அஹெட் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா எஸ் வாஷிங்டன் சுந்தர் உங்களுக்கு அந்த பேட்டிங் பொசிஷன் கொடுக்குறாரு, கேபால் இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கமத் த மேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் ஐ வில் fall towards the experience தான். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஐ வில் ப்ரிஃபர் ரவிச்சந்திரன் அஸ்வின். பட் ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் 11 அதே தான் இருக்கும். ரோஹித் சர்மா பத்தி கூட பாத்தீங்கன்னா பிரசாத் சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் ஐ மீன் ரோஹித் சர்மா ஷுட் ஓப்பன் என்ன பொறுத்த வரைக்கும் திரும்ப. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அங்கதான் செட் ஆயிருக்கு. ஐ மீன் ஹீஸ் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் மாடிஃபிகேஷன் அவர் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறத விட ஐ திங்க் he can play to his strengths. இல்ல இப்ப KL ராகுல் மாதிரி ஒருத்தர்னால அந்த flexibility ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றப்போ why not take that chance? So I think maybe at number 5 நீங்க அவரை கொண்டு போயிட்டு you can definitely try once again Rohit Sharma to open, and அவரோட டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா அவரோட கேம் மாட்டினார்னா I think definitely it will work out for India. ஒரு விஷயம் என்ன மைக்கேல் கிளார்க் சொன்னா நினைக்கிறேன், we lost the second test, it's fine, but what scares me more is Virat Kohli scoring century in the first match of that tour அப்படினு சொன்னாரு. சோ அதெல்லாம் பார்த்தாலே Aussies they still worried about Indian team தான். சோ நல்லா ஆர்டிகுலேட் பண்ண ரோஹித். சோ எனக்கு தெரிஞ்சு we definitely see whenever fans keep the expectations on the Indian team low, they tend to overperform. I'm telling you the word overperform, not only perform. So let's see, like வேணா லாஸ்ட் டைமே வந்து அந்த சிராஜ் அண்ட் ஹெட் அந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது. So Indians will be definitely fired up. They'll be looking forward for the big day. But I don't know, maybe விராட் கோலி இருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஜாஸ்தி அக்ரெசிவா இருந்திருப்பாங்க. இப்ப ரோஹித் சர்மா இருந்தனா அது எப்படின்னு தெரியல. So go ahead go ahead. அதான் ஆக்சுவலா கம்பீர் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிளி ஹர்ஷித் ராணாவை பேக் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஹர்ஷித் ராணா வந்துட்டு அவருக்கு ஒரு குஷன் கொடுத்துட்டு தான் இருக்காரு த்ரூ அவுட் தி அவர் கோச்சா ஆனதுக்கு அப்புறம். மேபி ஹர்ஷித் ராணா தான் திரும்ப ஆடுவாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா அதுல ஆல்டர் எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணா ஆஷ் அவுட் வாஷி இன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நான் ஏன் வாஷி வருவாரு அப்படிங்கிறேன்னா கொஞ்சம் பேட்டிங் ப்ராக்டிஸ் எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால மேபி லாஸ்ட் மேட்சை பார்க்கும்போது ஓகே நம்ம பேட்டிங்ல லேக் ஆகிறோமோ, ஸோ பேட்டிங்ல அந்த ஒரு குஷன் வேணுமோன்ட்டு வாஷிங் எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது. பட் ஆஷ் அண்ணா தான் எனக்குமே ஒரு பெட்டர்னு தோணுது. ஏன்னா அப்ப லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஹெட் வந்துட்டு அவர் வந்துட்டு ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால வந்துட்டு ஆஷ் நான் வந்துட்டு பெருசா பண்ண மாதிரி தெரியல. என்ன கேட்டா நானுமே ஐ வில் ஆல்சோ ப்ரிஃபர் ஆஷ் தான். அண்ட் மோர் ஓவர் டாக்கிங் அபவுட் ரோஹித் பேட்டிங்கை தாண்டி ரோஹித்தோட கேப்டன்சியை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஒரு 2-4 3-4 போனாலே அந்த டிஃபென்சிவ் அப்ரோச்சுக்கு போயிடுறாரு, ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு. சோ இது எப்படி ஒரு கம்பீருக்கும் ரோஹித்துக்கும் ஒரு டிஸ்கஷன் போகுமா நம்ம வந்துட்டு இது பண்ண வேணாம். ஏன்னா நீங்க ஒரு லார்ட்ஸ்ல நடந்த டெஸ்ட் மேட்ச் எடுத்து பாருங்க, அரௌண்ட் 100 வித்அவுட் லாஸ் இருப்பாங்க. பட் ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணிருக்கவே மாட்டார் விராட். பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் ஷாட்ல இருக்கும், 3 ஸ்லிப் இருக்கும், ஒரு கல்லி இருக்கும். சோ அந்த மாதிரி டிஃபென்சிவா தான் இருப்பாரு. வேற ஒரு டீம் வந்துட்டு 100க்கு நோ லாஸ்ல இருந்து அங்க இருந்து வந்துட்டு ஒரு 180 சம்திங் 190 ஆல் அவுட் ஆவாங்க. எனக்கு தெரியல, கரெக்டா ஸ்கோர் தெரியல. ஒய் நாட் அந்த டிஃபென்சிவ் அப்ரோச்சுக்கு போறாரு? ஏன் அட்டாக்கிங்கா லைக் பண்ண முடியல? ஏன்னா நீங்க என்னதான் அடிச்சிட்டு இருந்தாலும் அந்த அட்டாக்கிங்ல போறப்போ ஒரு சில பால் வந்துட்டு நீங்க டிரைவ் ஆடுறப்பயோ இல்ல டிஃபென்ஸ் வைக்கிறப்பயோ எட்ஜ் ஆனா அந்த கேட்சுங்கிறது அந்த கேச்சிங் பொசிஷன்ஸ்ல கண்டிப்பா வரும். ஒரு ஹாட் ஸ்பாட், ஒரு என்ன சொல்றது, ஒரு கவர்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு கல்லி வைக்கிறதா இருக்கட்டும், அங்க லேக் ஆறாரு ரோஹித். மேபி இது வந்துட்டு ஒரு டிசிஷனா எடுத்து பேசுவாங்களா டீம் மீட்டிங்ல? ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா விராட் கோலி நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு ரோஹித்துக்கு. நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம், ஃபீல்ட் செட் பண்றதா இருக்கட்டும், பவுலிங் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், கொஞ்சம் பேசினாரு. மேபி ரோஹித் கொஞ்சம் இறங்கி வந்து இது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? கோலி கிட்ட அட்வைஸ் கேட்பாரோ இல்ல வந்துட்டு ஓகே நம்ம அக்ரெசிவா போலாம் அப்படின்னு நினைப்பாரோ?
யார் வேணாலும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வேணா ரோஹித் ப்ரோ சொல்லிருங்க. அதான் ப்ரோ, ஐ மீன் ஐ திங்க் தட் இஸ் தி சோல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அண்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லயே நீங்க பாருங்க, விராட் கோலியோட கைடன்ஸ் வந்து நிறைய இருந்தது பும்ராக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ப ஃபீல்ட் செட் என்னன்னு பாத்தீங்க, ஃப்ரம் பால் ஒன் அந்த ஃபீல்ட் செட் அட்டாக்கிங்கா இருந்தது. ஒரு விராட் கோலி கேப்டன்சி பார்த்த மாதிரி இருந்தது. ஐ மீன் டேக் நோ கிரெடிட் அவே ஃப்ரம் ரோஹித் சர்மா. பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கரெக்டா தான் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஐ மீன் ஃபீல்ட கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிடுறாரு. இப்ப டிராவிஸ் ஹெட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டைம் அண்ட் அகைன் டிராவிஸ் ஹெட் வந்து அந்த ரெக்கார்டு கூட ஒன்று போட்டிருந்தாங்க. ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கிறப்ப அவர் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, அவரோட ஆவரேஜ் ஹையரா இருக்கு அப்படின்னு. மேபி அதுக்கான காரணம் அதுவா கூட இருக்கலாம். நீங்க இப்போ அவரோட நீங்க 2-3 பவுண்டரி அடிச்சது கொஞ்சம் அவர் அக்ரெசிவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல்ட ஸ்ப்ரெட் அவுட் பண்ணீங்கன்னா அவருக்கு சிங்கிள்ஸ் ஈஸியா வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் ஹீஸ் கெட்டிங் செட்டில், ஹி இஸ் கோயிங் டு கோ ஃபார் தி பிக் ஷாட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அப்படின்றப்ப ஐ திங்க் for a batter like Travis said, what you should do is you should not give him that cushion and you should not give him that liberty to score runs. இப்ப அர்ஷத் ராணா மாதிரி ஒரு bowler வந்து obviously கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்தாரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். பட் ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு போடுறாருன்னா கூட if you are encouraging him to bowl more shorter, நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் வைக்கலாம். ஒரு ஷார்ட் லெக்கோ சிலி பாயிண்டோ ஒரு 2-3 ஸ்லிப் நீங்க வந்து பேக் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் a better probability of getting him out. இல்ல, சோ அதுதான். சோ அப்படின்றப்போ அந்த அட்டாக்கிங் ஃபீல்ட் யூ கேன் கெட் பேக் டு தி பேசிக்ஸ், யூ கேன் கெட் பேக் டு வாட் ஹஸ் வொர்க்ட் ஃபார் யூ, யூ கேன் கெட் பேக் டு தி அட்டாக்கிங் மைண்ட் செட். கௌதம் கம்பீர் நீங்க சொன்ன மாதிரி, கௌதம் கம்பீரா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அவங்க ஒன்ஸ் அகைன் அதை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அண்ட் ஒன்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கலெக்டிவா ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு எனக்கு தோணுது. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி டுகெதர், 2 சீனியர் ஸ்டேட்ஸ்மேன் ஆஃப் திஸ் டீம் அப்படின்றப்ப நீங்க வந்து ஒரு கலெக்டிவா ஒரு கேப்டன்சி டெசிஷன் எடுத்து try to be more attacking. Obviously India is aggressive, ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட்ஸ்ல தான் வராங்க அப்படின்றப்போ you can try to get more of an attacking field into it, and I think that will hopefully deliver for India, get the result for India. பிரசாத் ப்ரோ, உங்கள்ட்ட அந்த கொஸ்டினையும் தாண்டி நீங்க இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் மேட்சுமே சூப்பரா பண்ணிருக்காரு. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரோட இம்பாக்ட் வந்துட்டு கேபால எப்படி இருக்க போகுது? ஏன்னா நம்ம பாத்துருக்கோம் லாஸ்ட் டைம் கேபால போனப்போ, நம்ம பிரீச் பண்ணப்போ சின்ன பசங்க தான் வந்துட்டு நல்லா பண்ணாங்க. ஷர்துல் தாக்கூரா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸஸ் தான் வந்து நல்லா பண்ணாங்க. சோ நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சோ அதையும் லைட்டா அப்படியே டச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். Yeah, see, Nitish Kumar Reddy is always a blessing in disguise. Now, Aushik உங்க ஷோல இருக்கும்போது சொல்லியிருக்கேன் Nitish Kumar Reddy பத்தி நம்ம பேசணும். Because I was gonna let's not put pressure on him, but it's not about putting pressure. Like he's playing actually a looks very confident and young all-rounder. Hardik Pandyaக்கு வந்து ஒரு Xerox copy replacement in terms of his batting and the way he plays and all that. So அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. So let's not put pressure. I think he's doing well. Touchwood, I'm sure he'll carry out his form and do well. ஷர்துல் தாக்கூர் நம்மளுக்கு என்ன பண்ணாரோ லாஸ்ட் ஓவர் அதே தான் வந்து நம்மளுக்கு நிதிஷ் ரெட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் அவ்வளவுதான். அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கிங் அபவுட் ரோஹித் சர்மாஸ் கேப்டன்சி, 2023 வேர்ல்ட் கப்ல வந்து ஒரு ஸ்லிப்லாம் வைக்கல. பட் அதே 2024 T20 வேர்ல்ட் கப்ல ஒரு 16th ஓவர்ஸ் 14th ஓவர் 15th ஓவர்ல குல்தீப் யாதவ் போடும்போது கூட ஸ்லிப் வச்சிருந்தாரு. சோ அதை பத்தி நம்ம ஷோல கூட கவர் பண்ணுவோம். லைக் நம்ம பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, ரோஹித் சர்மா வந்து ஸ்லிப் வச்சிட்டு இருக்காரு. இஸ் லேர்னிங் ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். லுக்ஸ் லைக் யூ லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் I'm sure that we can expect a better captaincy from Rohit Sharma in this game. So அது ஒன்னு இருக்கு. And also Nitish Kumar Reddy, yes, let's not keep the hopes high. ஒரு மாதிரி அவரை will let Nitish be NKR. அவங்க அவராவே இருக்கட்டும். I'm sure he will do well, and I think this game bowling is the key, and bowling is going to win us this game. It's a very early call, but I'm sure that we are ahead in this game thanks to the bowling now. ஸோ மோரோவர் ஆக்சுவலா இன்னொன்னும் என்ன டச் அப் பண்ணணும்னா, கொஞ்சம் வந்துட்டு இந்தியன் பேட்டர்ஸும் கொஞ்சம் கிரீஸ்ல வந்துட்டு ப்ரொலாங் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் விக்கெட் த்ரோவே பண்ணிட்டு போனாங்க. லாஸ்ட் டெஸ்ட் மேட்சே பார்த்தோம். கொஞ்சம் வந்துட்டு அந்த பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போற பால்ஸை வந்துட்டு இது பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பவுன்ஸ் பால்ஸை வந்துட்டு பவுன்சி இதுவா போட்ட பால்ஸ் எட்ஜ் ஆனதா இருக்கட்டும். ஸோ மேபி கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம். ரிஷப் பண்ணிட்டா இருக்கட்டும். நிதிஷ்குமார் ரெட்டியுமே இன்னும் கொஞ்சம் கிரீஸ்ல நிறைய நேரம் இருந்தாருன்னா, கண்டிப்பா ஒரு டெய்லண்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆடினாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 40-50 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்னு தோணுது. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோம். கமிங் ஆன் டு ஆஸ்திரேலியா சைடு வந்துட்டு பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி டீசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. அவங்க பவுலர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு they will go with
த சேம் டீம் தான் நினைக்கிறேன் எங்கேயும். ஏன்னா சேஞ்ச் பண்றதுக்குன்னு யாரும் இல்ல. மேபி என்ன சொல்றது, ஸ்காட் போலண்ட், ஸ்டார்க், கமின்ஸ் நல்லா போடுறாங்கனால அதே ஒரு அட்டாக் தான் வச்சுட்டு போவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்தியா வந்துட்டு கொஞ்சம் பேட்டிங்ல பெட்டரா பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனிடே வந்துட்டு நீங்க ஒரு 200 250 கொடுத்தீங்கன்னா சம்திங் பவுலர்ஸ் ஏதாவது ஃபைட் பேக் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 150 கொடுத்தீங்கன்னாவது. எனிதிங் பிலோ 150னா பாவம் பவுலர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டே இருக்காது. ஸோ பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குற விதமா வந்துட்டு ஒரு டீசன்ட் ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் மோரார்லெஸ் கேபா வந்துட்டு என்னைக்குமே பார்த்திருக்கோம் ஒரு மாதிரி பவுலிங் ட்ராக் தான். பட் அங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு பேட்டிங் நல்லா இருக்கும். நீங்க பேட்டிங் நல்லா ஆடினீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் அங்க பேட்டிங் ஆடுறதுக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி திரும்ப சொல்ல விரும்பல, என்ன சொல்றது, இது பண்ண விரும்பல, பட் விராட் ஒரு செஞ்சுரி அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் த ஒன்லி பிளேஸ் ஹி இஸ் மிஸ்ஸிங். ஸோ அது மட்டும் ஒண்ணு பண்ணிட்டாருன்னா என்ன சொல்றது, அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனிதிங் ஃபினிஷிங் தாட்ஸ் ரெண்டு பேரும் ஏதாவது? அதான் ப்ரோ, ஐ திங்க் ஒன் கிரவுண்ட் வேர் ஐ திங்க் சேசிங் இஸ் ப்ரிஃபர்ட் இன் ஆஸ்திரேலியா. ஸோ அப்படின்றப்ப ஐ திங்க் ஈவன் இஃப் இந்தியா டென் டு சேஸ், ஐ திங்க் தே வில் பி ஹாப்பி. ஏன்னா போன வாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா 2021லயுமே இந்தியா ஒன் அவங்க வந்து சேஸ் தான் பண்ணாங்க. ஸோ அப்படின்றப்போ இந்த ஒரு கிரவுண்ட் வந்து இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பிரசாத் ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு, பவுலிங் தான் வந்து நமக்கு இதை வின் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு. அது ஒரு நல்ல பாயிண்டா பாக்குறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல பேட்டிங் wins you matches, but bowling wins you championships or tournaments அப்படின்னு. I think that's all. அந்த ஒரு சேயிங் நமக்கு புரிஞ்சுது. இப்போ உங்க bowlers நல்லா பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இந்த சீரீஸ்ல. ஏன்னா ஐ திங்க் இந்தியா வில் டெலிவர். ஏன்னா பேக் டு ரெட் பால் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்ஸ், அதே மாதிரி நம்ம இவ்வளவு நேரம் மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ் தான். இந்தியாவோட கான்ஃபிடன்ஸா இருக்கட்டும், bowlers நல்லா பண்ணிருக்காங்க. ரோஹித் சர்மா ஐ திங்க் வில் லுக் டு ரெக்டிஃபை ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ அப்படின்றப்போ இந்தியா ஷுட் கோ வெல் இன் திஸ் டெஸ்ட் மேட்ச் தான் எனக்கு தோணுது. ஓகே பிரசாத் ப்ரோ, எனிதிங் ஃபைனல் தாட்ஸ்? WTC எதுவும் போறதுக்கான சான்ஸ்? புரியல. WTC சான்சஸ் இந்த மேட்ச்ல இருந்து ஜெயிச்சா அது வேற இருக்கு, ஒரு இது ஓபன் ஆகும், கேட் ஓபன் ஆகும். Yeah, let's not go so far. See, from my very own perspective, I feel India should kind of not go to this WTC. And we should not expect from them because we are still in the transition phase. A lot of newcomers coming in on the now. See, last two WTCs we had a very set team. We had like Ishant Sharma, we had Pujara, we had Rahane, we had Vihari. So அவங்களாம் வந்து ஒரு மாதிரி மயங்க் அகர்வால்லாம் இருந்தாரு. they are like very seasoned cricketers. அப்ராட்லாம் நிறைய ஆடி இருக்காங்க. முரளி விஜய் of course he was also there. So இப்போ பாத்தீங்கன்னா யார் இருக்கா ஓப்பனிங்? சுப்மன் கில் இருக்காரு. ஓகே, சுப்மன் கில் has just one season, அவரும் ரொம்ப யங் தான். அப்புறம் we have Dhruv Jurel, we have a lot of youngsters, Rishabh Pant coming after an injury, playing this longer formats. So அது வந்து it will be very harsh on ourselves to expect India to, of course as fans we can expect, but I think Indian's team is still in a transition phase. So let's not be see, Pona will be the happiest person to go. I'll also keep watching for India to win, but I feel as a proper Indian fan we should not be too hard on them. Just try on the transition phase. Maybe probably next WTC I'm watching India to win, but in the WTC I'm feeling let's not be too harsh on the Indian team. So let's go. So, Prasad, bro, I think on Saturday we have a very special guest coming with us. So actually நான் அதான் சொல்லி முடிக்கலாம்னு வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் டேக் ஒன் கேம் அட் அ டைம்னு வந்துட்டு பிரசாத் ப்ரோ வந்துட்டு எப்படி மகேந்திர சிங் தோனி சொல்லுவாரோ, ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த ரிசல்ட். ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். இப்போதைக்கு பிஜிடி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு இருக்காது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அதை பத்தி ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஸோ சாட்டர்டே வி ஆர் ஹேவிங் அ ஸ்பெஷல் கெஸ்ட், ஒரு இன்டர்நேஷனல் பிளேயிங் கிரிக்கெட்டரை வந்துட்டு நாங்க வந்துட்டு கொண்டு வர போறோம். ஸோ எல்லாரும் கீப் ஆன் கெஸ்ஸிங். உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது ட்விஸ்ட் இருக்க போது. கண்டிப்பா நீங்க வந்துட்டு என்ன சொல்றது ஒரு நியூ ஃபேஸா இருப்பாரு கண்டிப்பா. எப்படி ஆஷிக்கா நாங்க கூட்டு வந்தோமோ அந்த மாதிரி அதுக்கு கிரெடிட்ஸ் கோஸ் டு பிரசாத் ப்ரோ தான் இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கான கிரெடிட்ஸ் நாங்க கொடுத்துறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி டே 2 ரிவ்யூக்கு வந்துட்டு ஒரு நியூ ஸ்டார் வந்து இருக்க போறாரு. ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்பி நாங்க அந்த ப்ரிவியூ முடிச்சுக்கிறோம். ஹோப்ஃபுல்லி இந்தியாக்கான டெஸ்ட் மேட்சா இருக்கும், இந்தியா நல்லா பண்ணுவாங்கன்ட்டு முடிக்கிறோம். ஸோ டே 1 ப்ரிவியூல வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் பிரபு, ரோஹித் அண்ட் பிரசாத் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. ஹேவ் அ குட் டே கைஸ். Bye. Thank you. Bye. End recording.